தயவு சன்மார்க்க கேள்வி பதில். அண்ணே ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன பண்ணியண்டா சொல்ல, என் அறிவு கேட்டுதான் இதெல்லாம் சொல்கிறேன். இல்லைண்ணே, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு என்ன சாட்சி, என்ன ஆதாரம்? ஆமாம், பூலோக நீதிமன்றங்களில் 10 கொலை பண்ணாலும் அதுக்கு சாட்சி இருந்தால் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. சாட்சி இல்லைன்னா, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா குற்றவாளியே நிரபராதி ஆகிடுவான். அப்படித்தான் நீ கடவுள் இருக்கிறதுக்கு சாட்சி கேட்குற. இல்லைண்ணே, நீங்கள் சொல்கிற உதாரணம்லாம் வேணாம். சாட்சி இருக்கா இல்லையா சொல்ல முடியுமா? சரி, ஒரே ஒரு சாட்சி தான் சரியான சாட்சி, அதை வேணும்னா சொல்கிறேன். என்ன? நீதான் அந்த சாட்சி, நீதான் அந்த சாட்சி. என்னண்ணே தமாஷ் பண்ணுறீங்களா? இல்லை தம்பி, உண்மையாக தான் சொல்கிறேன். அவர் இருக்கிறதுனால தான் நீ இருக்கிற. அவர் ஒருத்தர் இல்லைன்னா இங்கே யாரும் எதுவும் வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் இருக்கவே முடியாது. உன்னோட கண்ணு வழியாக அவர் தான் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. நீ சாப்பிட்ற அறுசுவை விருந்து அவர் தான் என்ஜாய் பண்ணுறாரு. ஏன்னா அவர் நீயாக வந்து தான் இங்கே வாழ முடியும். ஆனால் உனக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக நீயாக இருக்கிறது தான் கடவுளுடைய களவு நிலை. கடவுள்னு ஒருத்தர் வாழுகின்றார் என்றால் நீதான் அது, உன் மூலமாக தான் அது. ஜீவனான நீயாகவும் அதற்கு ஜீவனுக்கு அந்தர சாட்சியாய் அவரும், அவர் இருப்பதற்கு நீயே பகிரங்க சாட்சியாகவும் இருப்பதை உன்னால் நிரூபிக்க முடியாது போனதால். ஏன்னா நீ அந்த படிப்பு படிக்கலை, அது படியாத படிப்பு படித்திடலாம்ன்றார் வள்ளலார். உன்னால் நிரூபிக்க முடியாது போனதால் நிரபராதி நியாயபதி உனக்கு அகப்படாமல் தப்பித்து விட்டார். என்றாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அகம்படுவான். அப்போது உண்மை வெளிச்சத்துக்கு வரும். இது சகமாகி சிவனாய் ஈசனாகி அப்படின்னு மகாதேவ மாலையில் பாடுறாரு. ஜீவசாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே என்பது திருவருட்பா. மக்களே, நீங்களே பாருங்கள், நியாயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இருக்கிற ஒரே ஒரு சாட்சியை கலைச்சிட்டு தொலைச்சிட்டு வந்து இவன் கடவுள் இருக்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்குறான் பாருங்க. காலம் கெட்டு போச்சுங்கோ, கண்ணும் பட்டு போச்சுங்கோ, கலிகாலமும் இது. தயவு